வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடையில் கிடைக்கிற மாதிரியான ரோஸ் மில்கை சட்டுன்னு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2 கப்பு பால் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரோஸ் மில்க் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா கலக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா டேஸ்டா இருக்க 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், அதான் பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காவும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்ட்டு இருந்தா ரோஸ் மில்க் நல்ல டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கிளாஸ்ல ஊத்திடலாம். ரோஸ் சிரப் வச்சு லைட்டா நம்ம கிளாஸோட ஓரங்களை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னும் சில்லுன்ட்டு இருக்க ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தயாரிச்ச ரோஸ் மில்கை ஊத்திக்கலாம். அவ்வளோதான். நல்ல சில்லுன்னு சூப்பராக நம்மளோட ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.